ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, இப்பொழுது நீ மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறாய். மன உளைச்சல் என்றால் உன்னால் தாங்க முடியாத ஒரு விஷயத்தோடு நீ இருக்கிறாய். மன உளைச்சலிலிருந்து தப்பிப்போமா, இல்லை வாழ்க்கையானது இப்படியே இருந்து விடுமா என்ற அதிகமான குழப்பங்கள் உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்கிறேன் தங்கமே, உன் வாழ்க்கையில் மன உளைச்சல்களை நிச்சயமாக நான் மாற்றுகிறேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே. எல்லா நிலையிலும் சரி, மாறும், நல்லது நடக்கும் என்று நீ நம்பு. நீ நம்பதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். இன்று இந்த நிலைமையில் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். கடைசி வரைக்கும் மன உளைச்சலானது இருந்து கொண்டே இருக்காத வாழ்க்கையில். அதை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை முன்பு வேறு மாதிரி இருந்தது, இப்பொழுது வேறு மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக நாளை இன்னும் வேறு மாதிரி நல்லபடியாக இருக்கும். எத்தனை பேர்தான் உன்னை காயப்படுத்துவார்கள்? நானும் தானே உன்னை காயப்படுத்துகிறேன். இந்த அம்மாவும் தானே உன்னை காயப்படுத்துகிறேன். இந்த அம்மா உன்னை நிச்சயமாக உன்னுடைய கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டு உன்னை நிச்சயமாக வெளியே கொண்டு வருவேன். நீ இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன மன உளைச்சலோடு இருக்கிறாய், என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீ சந்திக்கிறாய், எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த விஷயமும் நான் தெரியாது, என்னால் இது உனக்கு நடக்கவில்லை என்று நான் சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் நான் தான் செய்கிறேன். ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது என்னை தாண்டி தானே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இந்த மன உளைச்சலை நான் தான் கொடுத்தேன். நிச்சயமாக அந்த மன உளைச்சலை நானே உன் வாழ்க்கையிலிருந்து சரி செய்கிறேன். எவ்வளவோ விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் பார்த்து பார்த்து அடிபட்டு எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் நீ கடந்து இருக்கிறாய். நிச்சயமாக இந்த விஷயத்திலிருந்தும் இப்பொழுது நீ பட்டுக்கொண்டு இருக்கும் இந்த கடினமான சூழ்நிலையிலுமிருந்து நீ நிச்சயமாக விடுபடுவாய். என்னுடைய ஆசைகள் எல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தும் ஏன் வாராகி இவ்வளவு நீங்கள் கஷ்டம் எனக்கு தருகிறீர்கள் என்று கேட்டால், நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் எல்லாம் இப்பொழுது நான் என்ன சொன்னாலும் உனக்கு அது புரிய வராது. ஆனால் இன்னும் சற்று நாளில் நான் ஏன் இவ்வளவு மன உளைச்சல் உனக்கு கொடுத்தேன் என்பதை புரிய வரும். அதெல்லாம் விடு தங்கமே. நான் இப்பொழுது உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்து உன் வாழ்வில் உன்னை நிலையாக கம்பீரமாக அமர்த்தி உன்னை உட்கார வைத்து அதை பார்த்து சந்தோஷப்பட போகிறேன். இனிமேல் நீ எதையும் கண்டு, ஒரு சிறிய விஷயத்தை கண்டு கூட நீ அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் இன்று எப்படி இருப்போம், நாளை எப்படி இருப்போம் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். உன் வாழ்வில் இன்று நீ எப்படி இருக்கிறாய், நாளை எப்படி இருக்கப் போகிறாய், நாளை மறுநாள் எப்படி இருக்கப் போகிறாய், அனைத்துமே எனக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். அதனால் இதனால்தான் எல்லாம், அதனால்தான் எல்லாம் என்று நீ ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன் வாழ்வில் எதை செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ தாராளமாக அந்த அனைத்து விஷயங்களையும் நீ செய்யலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீயாக தேவையில்லாமல் நீயாக ஒன்றை யோசித்து சித்தரித்து கொண்டு கவலைப்படாதே. அன்பான உனக்கு நான் இருக்கிறேன். அன்பான அம்மாவாக நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் உனக்கு நான் அன்பாக செய்து தருவேன். இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டங்கள் எதையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. நிச்சயமாக இந்த சாய் உன்னிடம் இருக்கும் அனைத்து குறைகளையும் எடுத்துவிட்டு சந்தோஷம் என்ற நிறைய விஷயங்களை உன் வாழ்வில் நான் தருவேன். போராடி போராடி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ இழந்தது மட்டும்தான் மிச்சம். இனிமேல் உன் வாழ்வில் நீ போராடி நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கையை பெறுவாய். உன்னுடைய துணை உன்னை விட்டு போய்விட்டது, உன்னுடைய துணை உன்னிடம் சண்டை போடுகிறது என்றெல்லாம் கவலைப்படாதே. எல்லா நிலையிலும் நான் மாற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். காலம் முழுவதும் நீ போராடி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன். நீ நினைக்கிறாய் நீ வாழ்க்கை மாறாது என்று நீயே ஒரு முடிவுக்கு வருகிறாய்.
அப்புறம் எதற்கு நான் இருக்கிறேன்? எனக்கு எதற்கு நீ கோவிலுக்கு வந்து விளக்கேற்றுகிறாய்? நீ விளக்கேற்றும் பொழுது சொல்வாய், இந்த ஒளியானது உன் கோவில் முழுவதும் பரவுவது போல அந்த வெளிச்சம் முழுவதும் என்னுடைய வீட்டிற்கு வந்து என் வாழ்வில் இருக்கும் இருட்டுகளானது நீங்கி பிரகாசமான வெளிச்சங்களானது கிடைக்க வேண்டும் என்று சொல்வாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ தொலைத்த இன்பங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். இருட்டாக இருக்கும் வாழ்க்கைகள் நிச்சயமாக இருட்டா இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக மாறும். யார் என்ன சொல்கிறார்கள், ஏது சொல்கிறார்கள் என்று எதையும் போட்டு குழப்பாதே. எல்லாமே நான் திட்டம் போட்டு வைத்திருக்கும்படி எல்லாமே நல்லபடியாக மாறும். நீ சில சமயம் சுதாரிப்போடு இருப்பதை பார்த்து சிலர் பொறாமை கூட படுகிறார்கள். இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த பெண் எவ்வளவு சுதாரிப்போடு இருக்கிறார் என்று உன்னை மற்றவர்களுக்கெல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் அது உனக்கு தெரியவில்லை. உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய விஷயங்களை தொலைத்தாலும் இன்னும் உன்னுடைய கம்பீரத்தையும் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அந்த தைரியத்தையும் நீ எந்த இடத்திலும் விடவே இல்லை. இனிமேல்தான் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும். உன்னுடைய கம்பீரமும் தைரியமும் எப்பொழுதும் இருக்கட்டும். யார் எப்பொழுது எதை சொன்னாலும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் நீ அமைதியோடு சந்தோஷத்தோடு இரு. நானே உன்னுடைய அனைத்து வழிகாட்டியாகவும் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். நான் இப்பொழுது உன்னை ஒரு விஷயம் சொன்னேன் தெரியுமா? பெருமையாக எவ்வளவுதான் உன்னிடம் பயமோ பதட்டமோ இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதும் தைரியமாகவே இருக்கிறாய். நம்பிக்கையோடையே உன்னுடைய தொழில் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்கிறாய் என்று அது எப்பொழுதும் உன்னுடன் அப்படியே இருக்கட்டும். சிலர் உன்னை பார்த்து ஆசைப்படும் விஷயமே இதுதான். சில பேர் ஏதாவது தோல்வி வந்தால் அப்படியே சோர்ந்து விடுகிறார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. எல்லா விஷயத்தையும் தாண்டிதான் வந்து கொண்டு தான் இருக்கிறாய். வா, நிச்சயமாக நீ போராடும் போராட்டத்திற்கு நல்ல ஒரு விடிவு காலம் உன் வாழ்வில் கிடைக்கும். காலம் முழுவதும் நீ கஷ்டப்படவே மாட்டாய். இன்று நான் உனக்கு உன் மீது தலையில் சத்தியம் அடித்து சொல்கிறேன். நீ வாழ்வில் ஒரு நாளும் கஷ்டப்படவே மாட்டாய். இந்த நிலைமையானது மாறும். உன் எதிர்காலத்தில் நீ இதுவரைக்கும் காணாத சந்தோஷங்களை நீ காண்பாய். எல்லா இடத்திலும் பொறாமைகளும் போட்டிகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வருவது இந்த வாராகி கையில்தான் இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். அமைதியோடு போராடு. எல்லா போராட்டத்திற்கு பின்பும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்விலே கிடைக்கும். பல நாள் போராட்டங்கள் ஒரு நாள் வெற்றியடைவதில்லையா? நிச்சயமாக நீ போராடி கொண்டு இருக்கும் போராட்டத்தில் வெற்றி வாகையை சூடுவாய். உன்னுடைய அழகான ஒரு எதிர்காலத்தை நீ உருவாக்குவாய். நீ உன் குடும்பத்தை நிச்சயமாக தலை நிமிர்த்தி 4 பேர் மத்தியில் உன் குடும்பத்தை ஒரு பெயரோடு நீ கொண்டு வருவாய். இப்பொழுது எதையும் வைத்து தீர்மானித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளானது மாறும். சந்தோஷங்களானது திரும்ப பிறக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.